ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டே அவுட்டிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எங்கே போனோன்னு சொல்கிறோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் காரில் ஒன்று பேக் பண்ணோம். எப்படியோ எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி காரில் ஏற்றியாச்சு. இந்த காரில் நாங்கள் எப்படி உட்காந்துருக்கோன்னு பாருங்கள். எல்லாரையுமே உள்ளே ஏற்றி கதவை சாத்தியாச்சு. ஆனால் இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா காரில் ஏறினதுலேருந்து செம்ம என்ஜாய்மெண்ட் தான். பாட்டை போட்டு ஒரே டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு ஜேர்னி. நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவ்வளோதானடா அவங்க ஆட்டம் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ பில்டப் கொடுக்குறியா, அப்படி என்ன இடத்துக்கு போனீங்கன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் இருக்கலாம். நாங்கள் போன இடம் தான் இந்த அக்கரை பீச்சு. கோவளம் பீச் தான் இது. யூஸ்வலாக நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்தால் இந்த சைடு தான் நாங்கள் வருவோம். கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு நல்ல இனலான ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு. சரி, இங்கேயே நம்ம வந்து பாயை விரித்து சாப்பிட ஆரம்பிச்சிடலான்ட்டு எல்லோரும் உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த எடுத்துகிட்டு வந்த மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாதிரன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காவை படுவார் வாடிட்டு இருந்தான். அங்கே போன டைம் பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் டைமுக்கு தான் நாங்கள் ரீச் ஆனோம். வீட்லேயே சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த தயிர் சாதம் தான் நான் அம்மாவை பண்ண சொல்லியிருந்தேன். தயிர் சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது நல்லா கலாய்ச்சிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கூடவே இந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மிச்சரு, முறுக்கு, அப்புறம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அப்படித்தான் இருந்தது. சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பீச்சில் போய் விளையாடலாம். பீச்சில் விளையாண்டுட்டோன்னா ஒரே மண்ணாக ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது கஷ்டம்ன்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போய் பீச்சிலே இறங்கணும். அங்கே இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசனே ஒருத்தன் 10th 12th முடிச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருக்கணும்னு தான் நாங்கள் இன்றைக்கி பீச் வந்தோம். லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நேராக பீச்சை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த வேப்ப மரம்லாம் பாருங்களேன், இவ்வளோ குட்டி குட்டியாக தான் வளர்ந்துருந்துச்சு. இந்த மாதிரி வேப்ப மரம் வந்து பீச்சில் மட்டும் தான் வளருமான்னு யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்சை பார்த்தாச்சுன்ட்டு எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. ஆனால் பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு. ஆனால் பீச் பக்கத்தில் வர வர வெயிலே சுத்தமாக தெரியல. ஒரு இடத்துல பேக் எல்லாம் வச்சுட்டு எங்கள் அம்மா அத்தை எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. இந்த பசங்களெல்லாம் பிடிக்கவே முடியல. அவங்க பாட்டுக்கு பீச்சில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம ஆதிரன் இருக்கானே, செம்ம என்ஜாய்மெண்ட் அவனுக்கு பீச்சில் விளையாடுறது. வந்தோடனே அம்மா ட்ரெஸ்ஸை கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க மாமா கூட பீச்சில் இறங்கிட்டான். தெரியாதனமாக இந்த மேக்கப் வேறு போட்டு வந்துட்டாங்க. மேக்கப்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த ஐலைனர் காஜல் தான் போட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கினோன்னா அப்படியே கருப்பாக வலிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும். அப்புறம் நம்ம பசங்களாம் சேர்ந்து லாக் அண்ட் கீ விளையாடலான்னு சொல்லிட்டு இந்த ஷாபுத்திரி தான் போட்டுட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கனாலே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் பிளாக் வச்சேன், நான் எங்கே ஒயிட் வச்சிங்க அப்படின்ட்டு. ஒரு வழியாக எப்படியோ யாரா கேட்சர்ன்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஜாலியாக நாங்களாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கபடிலாம் விளையாண்டோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 4-4:30க்கெலாம் நாங்கள் கிளம்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.